வணக்கம் நண்பர்களே. இது அடுத்த லெக்சர் பார்க்கலாம். லாஸ்ட் லெக்சரில் வந்து முடிக்கும் போதில் வந்து ஆர் பவர் 1 அப்படின்னா வந்து ஒன் டொமைன் ஒன் டைமென்ஷனை வந்து குறிக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனை குறிக்குது. R2 ஆக்சுவலாக எப்படி இருக்கும், ஓகேவா? R2 வந்து 2 டைமென்ஷன், Rn வந்து n டைமென்ஷன், ஓகேவா? n டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து x y அப்படின்ட்டு ஒரு வெக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து R2ல் இந்த xy அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். ஒரு 3 and 4 அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா x வந்து 1 2 3. ஸோ இந்த பாயிண்ட்டு இங்கே வந்து 1 2 3 4, ஓகேவா? ஸோ இப்படி எடுக்கும் பட்சத்தில் இந்த புள்ளி, ஓகேவா? இந்த புள்ளியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்து 3 and 4. ஸோ இதில் முக்கியம் என்னென்னா ரெண்டு நம்பர்ஸ், ஓகேவா? எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது 3 and 4 ரெண்டு நம்பர் வந்து R2 ஸ்பேஸில் அது வந்து ஒரு பாயிண்ட், R2 ஸ்பேஸில் அது வந்து ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இப்போ சப்போஸ் XYZ அப்படின்ட்டு மூணு வேல்யூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து 1 2 3 அப்படின்னு எடுக்கிறோன்னு வச்சுடுங்களேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில், அதாவது R3ல், ஓகேவா? R3ல் இந்த வேல்யூஸ் வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கும், ஓகேவா? இந்த வேல்யூஸ் இது வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ இது வந்து XYZ, ரைட்? ஸோ இன்னும் கிளியராக பார்க்குறதா இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் எடுக்கிறோம். ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இந்த இமேஜ் வந்து 4x4 இமேஜ், ஓகேவா? மொபைலில் வந்து 1 மெகா பிக்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த இமேஜ் வந்து 16 பிக்சல் இமேஜ், ஓகே? 16 பிக்சல் இமேஜ். ஏன்னா இங்கே 4 காலம் இருக்குது, 4 ரோ இருக்குது, ஓகே? ஸோ இதில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இமேஜ், ஓகே? ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் வந்து என்ன சொல்லலாம், இந்த ஃபஸ்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலமை வந்து ஃபஸ்ட்டில் சப்போஸ் 1 2 3 4 இதான் பிக்சல் வேல்யூன்னு வச்சுடுங்களேன். அதை நான் வந்து இப்படி எழுதுகிறேன், 3 4, அதுக்கப்புறம் 5 6 7 8. ஸோ இப்போ இதை வந்து இப்படி எழுதுகிறேன், 5 6 7 8. ஸோ இந்த மாதிரி 16 பிக்சல் வேல்யூயும் நான் வந்து வேல்யூவையும் இந்த மாதிரி எழுதிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை வேல்யூஸ் இருக்குது? 16 வேல்யூஸ் இருக்குது. அப்படின்னா நான் என்ன சொல்லலான்னா இதோட டைமென்ஷன் வந்து 16, ஓகே? ஸோ இன்னும் கிளியராக சொல்கிறதா இருந்தால், ஒரு 16 டைமென்ஷன் ஸ்பேஸ் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு 16 டைமென்ஷன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸில் இந்த இமேஜ் ஒரு புள்ளியாக இருக்கும். இந்த இமேஜ் வந்து ஒரு புள்ளியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இன் 16 டைமென்ஷன் ஸ்பேஸ், ஓகே, இந்த டைமென்ஷன் ஸ்பேஸில் இந்த இமேஜ் வந்து ஒரு புள்ளியாக இருக்கும், ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஸோ இதை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. x is equal to 5, y 3, z வந்து 4. இதை வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள். இப்போ இதில் வந்து x வந்து 5, அடுத்து வந்து y பார்த்தீங்கன்னா y வந்து 3, அண்டு z ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா z வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4. ஸோ இந்த புள்ளி தான் என்னதுன்னா இந்த 3 நம்பரையும் குறிக்கிற அந்த புள்ளி, ஓகே? ஸோ இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் வந்து இந்த வேல்யூ XYZ வந்து ஒரு பாயிண்ட்டாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா?
இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நார்மலாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் மேட்ரிக்ஸ் வந்து லேட்டராக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக ப்ராப்ளம் வந்து ஒரு 3 ஃபார்மில் இருக்கும். AX = B. இப்போது இது ப்ராக்டிக்கலாக இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஜங்ஷன் உள்ள ஒரு ரோடு எடுத்துக்கும். ஓகேவா? ஒரு 4 ஜங்ஷன், இந்த மாதிரி ஒரு 4 ஜங்ஷன் உள்ள ரோடு. இது ஒரு ஜங்ஷன், இது ஒன்று, 4 ஜங்ஷன் இருக்குது. இதில் என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து சென்சார் இருக்குது. அதனால் இங்கே எவ்வளோ கார் உள்ளே வருது, இல்லாட்டினா எவ்வளோ கார் வெளியில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஆனால் இந்த இன்பிட்வீன் இதை வந்து ஸ்ட்ரீட்னு வச்சுக்கிடுங்க. ஓகே, ஸ்ட்ரீட் ரோடுன்னு வச்சுக்கிடுங்க. இதில் வந்து சென்சார் இல்லை. இப்போ நம்ம இந்த வெளியில் இந்த மெயின் ஜங்ஷனில் வர்ற நம்பர் ஆஃப் கார்ஸ் உள்ளே வர்றதையும் வெளியில் போகிறதையும் வச்சு இந்த ஸ்ட்ரீட்டில் எத்தனை கார் போயிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் இந்த இதில் இருந்து வெளியில் போகுது, இந்த ஏரோ வந்து வெளியில் போகுது, ஒரு 250 கார்ஸ் வெளியில் போகுது. இங்கே வந்து 120 கார் உள்ளே வருது. இதே மாதிரி எல்லா இதுக்கும் போட்டேன்னா 175 வெளியில் போகுது, இங்கே வந்து ஒரு 115 உள்ளே வருது. ஸோ இந்த வேரியபிள் நான் ஜெட்டுன்னு எடுக்கிறேன், நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள் நான் டபிள்யூன்னு எடுக்கிறேன், இதை எக்ஸ் அண்ட் இது வந்து ஒய். ஓகே, இது எக்ஸ் ஒய் ஜெட் டபிள்யூ. நம்மளுக்கு இந்த வேரியபிள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எவ்வளோ கார் உள்ளே வருது அப்படின்னா 120 உள்ளே வருது, இங்கே 70 வெளியில் போகுது, இங்கே 50 உள்ளே வருது, அண்டு ஒரு 390 வெளியில் போகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஜங்ஷனுக்கு, இப்போ இந்த ஜங்ஷனுக்கு நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷனால் இதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் வந்து வெளியில் போகுது, டபிள்யூ வந்து உள்ளே வருது, 120 கார்ஸ் உள்ள, 250 வெளியில். ஓகேவா? ஸோ எதெல்லாம் உள்ளே வருதோ அதை வந்து நம்ம வந்து டபிள்யூ ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு வெளியில் போகிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 250. ஓகேவா? ஸோ இந்த ஜங்ஷனுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வர்றது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸும் 120யும் உள்ளே வருது, எக்ஸ் ப்ளஸ் 120. வெளியில் போகிறது வந்து 70 ப்ளஸ் ஒய். அடுத்த ஜங்ஷனில் உள்ளே வர்றது y ப்ளஸ் 50, வெளியில் போகிறது z ப்ளஸ் 390. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜங்ஷன் முடிஞ்சு இப்போ இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா z ப்ளஸ் 115 இஸ் ஈக்குவல் டு 175. இது வெளியில் போகுது, w வெளியில் போகுது. ஸோ w ப்ளஸ் 175. ஓகே, ஸோ இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா w மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 250 மைனஸ் 120, அண்ட் இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 70 மைனஸ் 120, அண்ட் இது வந்து ஒய் மைனஸ் ஜெட் தட் இஸ் ஈக்குவல் டு 390 மைனஸ் 50, அண்ட் இது வந்து z minus w is equal to 175 minus 115. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை எழுதுறதா இருந்தால் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லை, அதனால் 0y ப்ளஸ் ஜெட்டும் இல்லை, ப்ளஸ் 0z ப்ளஸ் w இஸ் ஈக்குவல் டு 130. ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது வந்து எக்ஸ் இருக்குது, மைனஸ் ஒய் ப்ளஸ் 0z ப்ளஸ் 0w தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 50. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இல்லை, ஸோ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் ப்ளஸ் 0w தட் இஸ் ஈக்குவல் டு 340, அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 0x ப்ளஸ்
0y plus z minus w is equal to 60. okay so இதுதான் ஈக்குவேஷன். நம்ம இந்த இதில் இருந்து இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு உள்ள கோஃபிஷியன்ட், அதாவது -1, ஒய்க்கு வந்து 0, ஜெட்டுக்கு 0, டபிள்யூக்கு வந்து 1, அப்படி தானே. ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி எழுதுகிறேன், -1, இது வந்து 0, இது வந்து 0, இது வந்து w. ஓகே, அடுத்து வந்து 1 -1 0 0, அடுத்து வந்து 0 1 -1 0, அதுக்கடுத்து வந்து 0 0 1 -1. இது வந்து 1, சாரி, இது வந்து 1. ஸோ இது டைம்ஸ் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட் டபிள்யூ. ஓகேவா? ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு தெரியும், இப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படி தானே, 7 மாதிரி. ஸோ இதை நீங்கள் எடுத்துங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 into x minus x plus 0y plus 0z plus w. ஓகே, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? அது is equal to 130. So this is equal to 130 minus 50 340 60. ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஃபஸ்ட் ஃபார்மேட், இந்த மேட்ரிக்ஸ் இதை தான் வந்து நம்ம ஏன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வெக்டர் இதை தான் வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு வெக்டர் இதை தான் வந்து பின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ எந்த ஒரு ரியல் டைம் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணி இந்த XYZW வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து லீனியர் அல்ஜிப்ரா. ஓகே, ஸோ இதில் முக்கியமானது என்னதுன்னா, சில டேர்ம்ஸ் வருது, அதாவது காலம் ஸ்பேஸ், ரோ ஸ்பேஸ், லீனியர்லி டிபெண்ட், இண்டிபெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிஸ் வெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்லாம் இது எதை குறிக்குது? ஆக்சுவலாக வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ் எடுத்தால் அது வந்து என்ன ஆக்சுவலாக வந்து அதை இன்டர்பிரட் பண்ணால் அது என்ன மீனிங் தரும் அப்படின்னு உள்ள விஷயத்தை தான் வந்து நம்ம வரப்போகிற லெக்சர்ஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? எனியோ நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம் அப்படின்னா. ஓகே, பாய்.